வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஐபிஎல் ஆறாவது மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் பஞ்சாப் கிங்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க 25th ஈவினிங் 7:30 PM. ஸோ இந்த டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணுறாங்க. கரெக்டாக அசஸ் பண்ணி கரெக்டாக ப்ளே பண்ணிங்கன்னா நல்ல வின்னிங்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ வெனியூ பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அந்த வெனியூவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு சின்ன கிரவுண்டாக தான் இருக்கும். டைமென்ஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் பவுண்டரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ட்ரீம் லெவனோட பிச் ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 190 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ப்ளே பண்ண 155 மேட்ச்சில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 69 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்டு 84 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு டீமோட ஹெட் விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா 6 மேட்ச் ப்ளே பண்ணதில் 3 மேட்ச் வந்து பஞ்சாப் வின் பண்ணியிருக்காங்க. 2 மேட்ச் தான் ஆர்சிபி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மேட்ச் வந்து ரிசல்ட் இல்லாமல் போயிருக்கு. ஸோ இதுதான் அந்த கிரவுண்டில் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ். ஸோ ஒரு மேட்ச் லூஸ் பண்ணிக்கிறனால ஹோம் கிரவுண்டு. ஸோ அவங்களோட ஓன் வெனியில் வந்து ஆர்சிபி வந்து நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் செட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. மேட்ச் வின் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டோம். ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பெங்களூரை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, ஃபாப் டு பிளஸ் 2 பிளேயர்ஸ் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் மேட்ச் வந்து அந்த ஒரு 21 ரனில் ஃப்ளாப் ஆகிட்டார் அகேன்ஸ்ட் சென்னை. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓன் வெனியில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஹெட் விக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 45 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ வெனியில் பார்த்தீங்கன்னா 40 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. பர்டிகுலராக இந்த பெங்களூர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி 3000 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக போகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டீம் மேக் பண்ணிங்கன்னா விராட் கோலிக்கு கண்டிப்பாக வந்து ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஃபாப் டு பிளஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா நின்று நிதானமாக பர்ஃபெக்டாக பேட்டிங் பண்ணுறாரு. ஸோ நல்ல ஒரு ஹை ஸ்கோர் செட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா அந்த 3 பிளேயர் தான் மெயினாக வந்து விராட் கோலி, ஃபாப் டு பிளஸ், மேக்ஸ்வெல். இந்த 3 பிளேயர் பெரிய இன்னிங்ஸ் ஆனால் மட்டும்தான் ஆர்சிபி வந்து மேட்ச் வின் பண்ண முடியும். ஸோ ஹெட் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 73 வச்சிருக்காரு ஆவரேஜ் ஃபாப் டு பிளஸ். வெனியூவில் பார்த்தீங்கன்னா 58 வச்சிருக்காரு. ஸோ மெயின் பிளேயர்னு பார்த்தாக்கா இந்த இடத்துல விராட் கோலி, ஃபாப் டு பிளஸ், மேக்ஸ்வெல் 2 பிளேயருமே இந்த டீமோட ஆர்சிபியோட பில்லர்னே சொல்லலாம். மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ரொம்ப குயிக்காகவே ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர், நல்லாவே ஹிட் அடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா 13 மேட்ச்சில் 25 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. கண்டிப்பாக வந்து கண்டெயின் பண்ணி போடணும். பஞ்சாப் டீம் வந்து ஹை ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னா பவுல் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. 2 ஓவராவது மினிமம் பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமரன் கிரீனை பொறுத்தவரை டபுள் ஆப்ஷன் பிளேயர் தான். கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் மேட்ச்சில் வந்து விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ ஹெட் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 45 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கேமரன் கிரீன் வந்து மெயினாக வந்து இந்த இடத்துல பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனுஜ் ராவத் இம்பாக்ட் பிளேயர் தான் உள்ளே கொண்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாரு. 48 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக வந்து டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் வந்து கிரீஸுக்கு வருவாங்க. ஸோ அப்படி பார்க்கையில் வந்து டாப் ஆர்டர் செட் பண்ணி ஒரு கேம் செட் பண்ணுங்கள். டாப் 3ல் வந்து எனிவன் ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு டீம் வந்து அசம்பிள் பண்ணுங்கள். ஸோ அதுதான் பர்ஃபெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகும் உங்களுக்கு. ஸோ கரண் சர்மா பொறுத்த வரைக்கும் ஒரு கீ பிளேயராக தான் இருப்பார். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபாஸ்ட் நல்லா அடித்து ஆடும்போது ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து பவுல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பவுல் பண்ணும்போது வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மேட்ச்சில் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் பிக்காகவே நீங்கள் கரண் சர்மாவை நீங்கள் வந்து பிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்ஜாரி ஜோசப் 2 மேட்ச்சில் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ ரொட்டேட்டிங் பிளேயராக வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் வந்து வெனியூ வந்து டைமென்ஷன் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால 4-6 அதிகமாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு வேளை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக பிக் பண்ணுங்கள். செகண்ட் பவுல் பண்ணால் சில டீமில் பிக் பண்ணுங்கள், சில டீமில் வந்து ட்ராப் பண்ணிட்டு கூட மேக் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மயங்க் டாகர் ரொட்டேட்டிங் பிளேயராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பவுலிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பெங்களூருக்கு வந்து ஸ்ட்ராங்கான பவுலிங் லைனப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சிராஜ் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரண் சர்மா. ஸோ இந்த 2 பிளேயருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் ஆர்சிபி வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சிராஜை பொறுத்த வரைக்கும் ஹெட் விக்கெட்டில் 2 மேட்ச்சில் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 19 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த பவர் பிளேயில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா இனிஷியலாகவே இன்ஸ்விங் ஆச்சுனாக்கா கண்டிப்பாக விக்கெட் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா சிராஜுக்கு வந்து ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பவுல் பண்ணாலும் ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு சூட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பெஞ்சில் பார்த்தீங்கன்னா யாஷ் டயால் கொடுத்துருக்கேன், ஜாக் கொடுத்துருக்கேன், ஆகாஷ் தீப் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிளேயரில் எனியும் ஆன் டைமில் 11 மார்ச்னா உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பெங்களூர் டீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டீம் வந்து பிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, நெக்ஸ்ட்டு வந்து ஃபாப் டு பிளஸ், மேக்ஸ்வெல், கேமரன் கிரீன், அடுத்து பார்த்தீங்கன்னா கரண் சர்மா, நெக்ஸ்ட்டு சிராஜ். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் பிக். ஸோ இதை தாண்டி வந்து ஹை பர்சன்டேஜ் பிளேயர் இந்த இடத்துல வந்து விராட் கோலி அப்படின்னா ஃபாப் டு பிளஸ், மேக்ஸ்வெல். இதில் ஏதாவது ஒரு பிளேயர் நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரஜத் படித்தார். நெக்ஸ்ட்டு ஆடு பார்த்தீங்கன்னாக்கா அனுஜ் ராவத். இந்த பிளேயர்ஸை வந்து ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக தான் இருப்பாங்க. பர்சன்டேஜ் வைஸ் கம்மியாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த பிளேயர்ஸை வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஹை ஸ்கோரிங் கேமாக போகும்போது ஃபாப் டு பிளஸ், விராட் கோலி, மேக்ஸ்வெல், கிரீன் இந்த 4 பிளேயருமே நீங்கள் கேப்டன் விசி மாற்றி ரொட்டேட் பண்ணி வேறு டீமில் நீங்கள் செட் பண்ணலாம். நல்ல ரிசல்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ பஞ்சாப் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்களோட 11 பார்த்தீங்கன்னா அசிட்டிஸ்,
ஷிகர் தவானும் ஜானி பிரிஷோவும் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஷிகர் தவானை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 34 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா 40 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் 22 ரனில் ஃப்ளாப் ஆகிட்டார். ஸோ நல்ல பேட்டிங் விக்கெட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ஹிட் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஷிகர் தவான் வந்து இந்த டீமோட மஸ்ட்டாக நீங்கள் பிக் பண்ணக்கூடிய பிளேயராக இருக்கும். ஸோ ஜானி பிரிஷோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஹெட் டு ஹெட்டில் 4 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 63 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் ஆகிட்டார். ஸோ கிரவுண்டு வந்து டைமென்ஷன் சின்ன கிரவுண்டுங்கிறனால கொஞ்சம் மாட்டிக்கிச்சுன்னா கண்டிப்பாக பெரிய இன்னிங்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 2 பிளேயருமே வந்து சிராஜ்கிட்ட மாட்டலை அப்படின்னா கண்டிப்பாக பெரிய இன்னிங்ஸ் அந்த 30+ ஸ்கோர் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பஞ்சாப் டீமை பொறுத்த வரைக்கும் மஸ்ட்டாக நீங்கள் இந்த 2 பிளேயர்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரபு சிம்ரன் சிங். ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் நம்பர்ஸு, நல்ல பிக்கு, சடனாக வந்து குயிக்காக அடிக்கக்கூடிய பிளேயர் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு லெஸ் பிக் வேணும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல பேட்டிங் செக்ஷனில் பிரபு சிம்ரன் சிங்கை ட்ரை பண்ணலாம். ஸோ சாம் கரனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்சில் வந்து ஒரு 63 ரன் ஸ்கோர் பண்ணார். கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச்சில் பர்டிகுலராக அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 2 ஓவர் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டபுள் ஆப்ஷன் பிளேயர் தான். ஸோ இந்த டீமோட கேப்டன் வைஸ் கொடுக்கக்கூடிய பெஸ்ட் பிக்குன்னு சொல்லலாம் சாம் கரனை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா, இந்த டீமோட வைஸ் கேப்டனு. கண்டிப்பாக ஃபஸ்ட் மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆகிட்டார். இந்த மேட்ச்சில் வந்து டாப் ஆர்டர் வந்து ஷிகர் தவான் அப்படின்னா பிரிஷோ 2 பிளேயரில் யாராவது ஒருத்தர் ஃப்ளாப் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவரோட ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். பர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரி டைமில் ரொட்டேட் பண்ணி அந்த மாதிரி மேக் பண்ண டீமில் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ லிவிங்ஸ்டோன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மெயின் பிக்கு. பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஷூராக பிக் பண்ணலாம். ஃபஸ்ட் மேட்ச்சில் வந்து ஒரு 38 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 27 ரன் வச்சிருக்காரு. பட் வெனியூவில் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் பேட்டிங் சான்ஸ் கிடச்சதுன்னா சின்ன கிரவுண்டுங்கிறதுனால பவுண்டரியோட டைமென்ஷனும் சின்னதுங்கிறதுனால கண்டிப்பாக 6-4 டீல் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பிளேயர் தான். பட் அதனால் கண்டிப்பாக நீங்கள் லிவிங்ஸ்டோன் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரிஸ்கியாக ட்ரை பண்ணுறவங்க, டிஃப்ரென்ஷியலாக போகணும்னு நினைக்கிறவங்க இவருக்கு ஒரு கேப்டன் அப்படின்னா வீசி கொடுத்தும் ட்ரை பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சஷாக் சிங்கு. மோஸ்ட் வந்து நீங்கள் இவர் வந்து நீங்கள் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக கூட ட்ரை பண்ணலாம். ரொட்டேட்டிங் பிளேயராக யூஸ் பண்ணிக்கலாம். மஸ்ட்டாக எடுக்க தேவையில்ல. பட் பேட்டிங் ஆர்டர் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆன் மட்டும் இவரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச் பிரார் தான் மெயினான பிக்காக இருக்கும். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி வந்து ஆல்ரெடி இவர்கிட்ட ஃப்ளாப் ஆகிருக்காங்க. ஸோ 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஒரு ஸ்பின்னராக வந்து நீங்கள் கண்டிப்பாக ஹெச் பிராரை வந்து ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு பிக்காக இருக்கும். ஹர்ஷர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் பெங்களூர் வெளியில் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 13 ஓவருக்கு அப்புறம் தான் வருவார். கொஞ்சம் மீடியம் பேஸ் போட்டு டாப் எஜ் இன்சைட் எஜ்ஜில் விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பவுலர்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேப்டன் அப்படின்னா வீசி கொடுத்து கூட ட்ரை பண்ணுங்கள். அதுவும் கிளிக் ஆகும். பர்சன்டேஜ் வைஸும் ரொம்ப கம்மியாக தான் இருப்பார் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா 21 மேட்ச்சில் 20 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. வெனியூவில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார். அடுத்து இம்பார்ட்டன்ட் பிக்னு பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் பிளேயர் இந்த இடத்துல ரபடா எடுத்துக்கலாம். ஸோ ஒரு மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு சேம் வெனியூவில். ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 16 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ரபடாட்ட வந்து கண்டிப்பாக ஃப்ளாப் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஒரு டீமுக்கு சாலிடாக ஒரு டீமுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். மல்டிபிளாக டீம் மேக் பண்ணும்போது இந்த மாதிரி கேப்டன் விஷயம் மாற்றி ரொட்டேட் பண்ணி வேறு ஒரு டீம் வேறு ஒரு ஆப்ஷனில் ட்ரை பண்ணும்போது மட்டும்தான் நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும். நான் ஒரு டீம் போடுறேன், 2 டீம் போடுறேன், போட்டுட்டு அந்த ப்ரைஸ் வின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபேண்டஸியில் வின் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் என்னோட ஸ்ட்ராங்கான ப்ரெடிக்ஷனு. பட் ரபடா பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக தான் இருக்கும். கண்டிப்பாக வெனியூவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கார். ஸோ நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராகுல் சகர் பார்த்தீங்கன்னா 8 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த ஒரு விக்கெட் எடுத்து ஃபேண்டஸியில் வராமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஒரு விக்கெட் ப்ளஸ் ஒரு கேட்ச் எடுத்துட்டாருன்னா ஃபேண்டஸில் வரவும் சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக 4 ஓவர் பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. அந்த சில கேட்சஸ் எடுக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் மட்டும் எடுங்க. செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஒருவேளை ஆர்சிபி வந்து பேட்டிங் லைனப் ஸ்ட்ராங்காக அவங்க பிடிச்சிட்டாங்க, விக்கெட் லூஸ் பண்ணலை அப்படின்னா பேட்டிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, மேக்ஸ்வெல், ஃபாப் டு பிளஸி இந்த 3 பிளேயருமே மேட்சை முடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி முடியறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டீமோட பெஞ்சில் பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் ராசா கொடுத்துருக்கேன், கிறிஸ் ஓக்ஸ் கொடுத்துருக்கேன், ஹர்தீப் சிங்கும் கொடுத்துருக்கேன். ஸோ பெஞ்சில் தான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை ஆன் டைமில் 11ல் வந்து ஹர்தீப் சிங் வந்தார்னா ஆன் டைமில் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக பாருங்கள், இதுதான் இம்பார்ட்டன்ட் பிக்கு. ஸோ ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விராட் கோலி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாப் டு பிளஸி, கேமரான் கிரீன், ஷிக்கர் தவான், ஜானி பிரிஷோ, ரபடா இந்த பிளேயர்ஸ் எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக தான் தெரியுறாங்க. இந்த ஹெட் டு ஹெட்ஸ் பிக் எல்லாமே அப்படியே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த இடத்துல பிரிஷோ, ஷிக்கர் தவான் 2 பிளேயரை வேணால் வேறு டீமில் நீங்கள் ரொட்டேட் பண்ணியும் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுவும் உங்களுக்கு கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அந்த அப்டேட் தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். கண்டிப்பாக நோட் பண்ணிங்க. ஆன் டைமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ஃபாப் டு பிளஸி, கேமரான் கிரீனு, கரண் சர்மா, ஷிக்கர் தவான், ரபடா இந்த பிளேயர்ஸ் எல்லாமே வெனியூவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பர்டிகுலராக பெங்களூரில். ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட் பிக்காக தான் தெரியுறாங்க. பட் ஹை பர்சன்டேஜ் பிக்காக தான் இருப்பாங்க அந்த பிளேயர்ஸ் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஹை பர்சன்டேஜ் கேப்டன் வீசி வரக்கூடிய ஃபேண்டசி டீமும் ஃபைனலாக ட்ரீம் டீமில் வர சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா அந்த மாதிரி ஹை பர்சன்டேஜ் டீம் வரும்போது
அதில் வந்து ஒரு லெஸ் பர்சன்டேஜ் பிக்கு ஒரு 3 பிளேயர் கண்டிப்பாக உள்ளே வருவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளேயர்ஸை வந்து இந்த இம்பேக்ட் பிளேயர் உள்ளே வராங்கள அட்ஜஸ்ட் பண்ணி பேட்டிங் பவுலிங்கில் செட் பண்ணிங்கன்னா நல்ல வின்னிங்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. கேப்டன் விசியை பொறுத்த வரைக்கும் என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா சாம் கரன் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா விராட் கோலி, ஃபாஃப் டு பிளெஸி, கேமரன் கிரீன் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணலாம். அடிஷனலாக ஒரு பிளேயர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல கண்டிப்பாக மேக்ஸ்வெல் வந்து ட்ரை பண்ணலாம். அதுவும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஸ்கியாக போகிறவங்க மட்டும் இந்த இடத்துல பிரிஷோ, கரண் சர்மா, ஷிக்கர் தவான், ரபடா, ஹர்ஷர் பட்டேல் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நீங்கள் ரிஸ்கியாக ட்ரை பண்ணலாம். டிஃபரன்ஷியல் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தினேஷ் கார்த்திக் டிஃபரன்ஷியல் பிக் தான். சிங்கிள் ஆப்ஷன் தான், பேட்டிங் மட்டும் தான். ஒரு வேளை டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டு அந்த கடைசியாக குயிக்காக வந்து ஒரு 20+, 30+ அடிச்சா கூட ஃபேண்டசியில் வந்து ஒரு 40-45 பாயிண்டில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு அனுஜ் ராவத்து, அடுத்து பார்த்தீங்கன்னா அல்ஜாரி ஜோசப் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் இந்த டீமோட டிஃபரன்ஷியல் டீமு. ஸோ பிளேயர்ஸோட பேட்டில்னு ஒரு விஷயம் இருக்குது. இதுதான் இம்பார்ட்டன்ட் விஷயம். உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், கிளியராக நோட் பண்ணிங்க. ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் லோக்கலில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் தான். ஃபாஃப் டு பிளெஸியும் அதே மாதிரி தான், மேக்ஸ்வெலும் அதே மாதிரி தான். பட் இருந்தாலும் பவுலிங் வந்து ஆப்போசிட் லைனப்பில் வந்து பஞ்சாபில் ஸ்ட்ராங்கான பவுலிங் லைனப் இருக்கும்போது இனிஷியலாகவே ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம பேட்டிங் பற்றியே பேசுகிறோம். ஸோ ஸ்ட்ரகிள் ஆகும் சான்சஸ் இருக்குது. பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பால் தான். அந்த ஒரு பால் டாப் எஜ் இன்சைட் எஜ் வாங்கிருச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ளாப் ஆயிடுவாங்க. பட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் 6 பால் இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறேன் விராட் கோலியோட பேட்டில் பார்த்துக்குங்க. ரபடாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 38 ரனில் 4 தடவை ஃப்ளாப் ஆயிருக்காரு. ஸோ இனிஷியலாக ரபடா உள்ளே வரும்போது விராட் கோலி என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறதை கால்குலேட் பண்ணி ஒரு டீம் மேக் பண்ணுங்கள். அதுவும் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபாஃப் டு பிளெஸி பாருங்கள், 66 ரன் ஸ்கோர் பண்ண பிற்பாடு தான் 4 முறை அவுட் ஆயிருக்காரு ஃபாஃப் டு பிளெஸிகிட்ட. கண்டிப்பாக வந்து ரபடா வச்சு தான் அட்டாக் பண்ணுவாங்க இனிஷியலாக. பவர் பிளேயில் அந்த 2 ஓவர் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த 2 ஓவர் வந்து கண்டிப்பாக பார்த்து விளாண்டாங்கன்னா கண்டிப்பாக பெரிய இன்னிங்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ரஜத் படித்தார் எடுத்துக்கிட்டிங்கன்னா சகார்ட்ட வந்து 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ 2 முறை, அதனால் நோட் பண்ணக்கூடிய விஷயம். மேக்ஸ்வெல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெச்பிரார்ட்ட 3 முறை அவுட் ஆயிருக்காரு. ரபடாட்ட 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ ஹெச்பிரார் வந்து கண்டிப்பாக ஆல்ரெடி வந்து இதே டீம் ஆர்சிபியை வந்து ரொம்பவே ஒரு லோ ஸ்கோரில் காலி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியும் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஆன் டைமில் லைன் அப் டைமில் பவுண்டரியோட டைமென்ஷன் பார்த்துக்குங்க. 4 லைனில் வந்து 63 வருதா 53 வருதா அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக பார்த்து மேக் பண்ணுங்கள். கேமரன் கிரீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி நாதன் எல்லிஸ்கிட்ட பேட்டில் இருக்குது. பட் நாதன் எல்லிஸ் வந்து 11 இல்லாதனால ஒரி பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனுஜ் ராவத்து சகார்ட்ட தான் 1 முறை அவுட் ஆயிருக்காரு. பெராட்டே 1 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ அதனால் இந்த பேட்டில் எல்லாமே முக்கியமாக நீங்கள் கவனிக்கப்படக்கூடிய விஷயம். ஸோ ஒரு 2 டீம் 3 டீமாவது இந்த பேட்டில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கூட நீங்கள் பிளேயர்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு கிளிக் ஆகும். ஸோ இந்த பேட்டில் படி போனீங்கன்னாக்கா கண்டிப்பாக பஞ்சாப் வின் பண்ணுற மாதிரி தான் போகும் உங்களுக்கு டீம். அந்த மாதிரி தான் மேக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒரு 1 or 2 டீம்ஸ் வந்து பஞ்சாப் ஃபேவராகவும் மேக் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ தினேஷ் கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரபடாட்ட ஒரு 4 முறை அவுட் ஆனாலும் பட் 42 ரன் ஸ்கோர் பண்ண பிற்பாடு தான் அவுட் ஆயிருக்காரு. ஸோ அப்போ வந்து டெப்த்தில் தான் கண்டிப்பாக விக்கெட் கிடச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷிக்கர் தவான் மேக்ஸ்வெல்ட் அவுட் ஆயிருக்காரு 1 முறை தான். நல்லா ஸ்கோர் பண்ண பிற்பாடு தான் அவுட் ஆயிருக்காரு. 66 ரன் ஸ்கோர் பண்ண பிற்பாடு தான் அவுட் ஆயிருக்காரு. ஸோ அதனால் ஷிக்கர் தவான் சேஃப் பிக்குன்னு சொல்லலாம் பேட்டில் பிரகாரம். பிரிஷோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபெர்குசன் அவுட் ஆயிருக்காரு. ஸோ அதனால் இது பெருசாக உங்களுக்கு எஃபெக்டிவ் ஆகாது. பட் நல்ல ஒரு ஹிட்டரு. இனிஷியலாக வந்து பவுண்டரி டைமென்ஷன் சின்னதாக இருக்கும்போது ஒரு 30+ ஸ்கோர் பண்ணிட்டாரு, கிரீஸில் நின்ட்டார் 2 ஓவர் அப்படின்னா பெரிய இன்னிங்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. சாம் கரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்ஜாரி ஜோசப்டையும் ஃபெர்குசன்டையும் ஃப்ளாப் ஆயிருக்காரு. ஸோ நோட் பண்ணக்கூடிய விஷயம் தான். பட் இருந்தாலும் பவுலிங் வந்து இந்த மேட்ச்சில் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது இந்த பெங்களூர் பிச்சில். ஸோ டெமோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு சேஃப் டெமோன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க, ஆர்சிபியோட ஓன் பிச்சுங்கிறதுனால அவங்க ஃபேவராக கொடுத்துருக்கேன். மேக்ஸ்வெல் வெர்சஸ் ஃபாஃப் டு பிளெஸி கொடுத்துருக்கேன் கேப்டன் விசி. ஸோ இதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னாக்கா எப்படினாலும் ட்ரை பண்ணலாம். ரிவர்ஸ்லேயும் ட்ரை பண்ணலாம், கேமரன் கிரீனையும் ட்ரை பண்ணலாம், விராட் கோலியும் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் ஆர்சிபியோட ஆப்ஷனு. அப்படி இல்லைனாக்கா ஃபாஃப் டு பிளெஸி வெர்சஸ் சிராஜ் ட்ரை பண்ணலாம். சிராஜ் வந்து கிளிக் ஆவார் இனிஷியலாகவே பவர் பிளேயில், பஞ்சாப் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி டீம் மேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சிராஜுக்கு ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதுவும் பெட்டராக உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். பட் ரபடாவோட ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கரண் சர்மாவோட ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும் ஆர்சிபியில். ஸோ இதுதான் இந்த டீமோட மாடல். உங்களுக்கு இதே மாதிரி மேக் பண்ணாமல் இதில் ஏதாவது 1 or 2 பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணுங்கள். பட் கண்டிப்பாக ஹை பர்சன்டேஜ் பிளேயர் தான் 2 டீம்லேயுமே அதிகமாக இருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு 3 பிளேயர் லெஸ் பிக் உள்ளே கொண்டாந்து செட் பண்ணிங்கன்னா நல்ல வின்னிங்ஸ் எடுத்துக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ட்ரீம் லெவலில் ஃபேண்டசி ப்ளே பண்ணுற நீங்கள் வந்து ஒரு டீம் 2 டீம் மேக் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக மினிமம் 5 டீம் இல்லைனா மேக்ஸிமம் ஒரு 9 டீம். அதாவது உங்களால் ஆன் டைமில் எத்தனை டீம் லைனப் பண்ண முடியுமோ அந்த மாதிரி. ஸோ பேட்டிங் ஃபேவராகவும் டீம் மேக் பண்ணுங்கள், பவுலிங் ஃபேவராகவும் மேக் பண்ணுங்கள், நியூட்ரலாகவும் மேக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எப்படி டீம் மேக் பண்ணாலும் அந்த டீமில் வந்து டிஃப்ரென்ஷியல் பிக், லெஸ் பிக், பேட்டிங்கு, பவுலிங் அந்த மாதிரி ஒரு மிக்சிங்காக ஒரு 3 பிளேயர் 4 பிளேயர் உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மேட்சஸ் வந்து இப்போ ஒரு 6வது மேட்ச் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ மேபி இன்னும் 2 மேட்ச் போச்சுன்னா ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் அடுத்தடுத்த மேட்ச்சில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.